கங்கை அம்மன் சாரதா நவராத்திரியில் 4ஆம் ஆண்டு நவராத்திரி விழாவில் நம்மளுக்கு 9 மற்றும் 10வது நாள் மதுரை மீனாட்சி அலங்காரத்தில் ரொம்ப அழகாக காட்சி கொடுக்குறாங்கங்க. பாருங்கள், அம்மாவை பாருங்கள், கையில் அழகாக கிளியோட நம்மளுக்கு முகத்தில் ஒரு தேஜஸோடவும் ரம்யமாகவும் அழகாக இருக்காங்க. பாருங்கள், அம்மாவை பற்றி சில சிறப்பான தகவலில் பார்க்கலாமா? அவங்களோட மதுரை மீனாட்சி கோவிலோட சிறப்பு என்னென்னோ கொஞ்சம் பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்சது தாங்க, இருந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்சதையும் கொஞ்சம் சொல்கிறோம். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் மதுரையின் நடுவே அமைந்துள்ள சிவன் கோயிலாக இருக்குங்க. இச்சிவன் கோவில் மூலவர் சுந்தரேஸ்வரர் தான் மற்றும் அம்பிகை மீனாட்சி அம்மன் இருக்காங்க. இக்கோயிலில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தாங்க சொல்கிறாங்க. இக்கோயில் தமிழ்நாட்டில் உள்ள 366 மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலோட மூல கோயிலாக இருக்குது. இத்தலத்தில் முதல் பூசை அம்பிகை மீனாட்சிக்கு தாங்க செய்யப்படுது. இத்தலம் தேவார பாடல் பெற்ற தலங்களில் பாண்டிய நாட்டு தலங்களுள் ஒன்றாகவும் அதோட திருவாசக தலங்களுள் ஒன்றும் பெருமையும் பெற்றிருக்குங்க. இத்தலத்தின் பெயரை சொன்னாலே நம்மளுக்கு முக்தி கிடைக்குங்க அப்படின்னு ஒரு ஐதீகமும் இருக்குது. சைவர்களின் நம்பிக்கையாகவும் பாண்டியர்கள் முடிசூட்டி கொள்ளும் தலங்களில் இது முதன்மை தலமாக இருக்குது. சைவர்கள் பூசும் திருநீற்றின் சிறப்பை கூறும் திருநீற்று பதிகத்தை இத்தலத்தில் தான் திருஞான சம்பந்தர் பாடியிருக்காரு. மதுரை மீனாட்சி அம்மன் சிதம்பரம், காசி, திருகாளஹஸ்தி வரிசையில் முக்கியமானதில் 4வது கோவிலாக இத்தலம் சிறப்பான பெயரை பெற்றுள்ளது. இத்தலத்துக்கு முற்காலத்தில் ஒரு பேரும் இருக்குது. திருவாலவாய் அப்படின்ற பேர் தாங்க. இந்த நகரம் புராண காலத்தில் திருவாலவாய் என்று அழைக்கப்பட்டிருக்கு. இத்தலத்தினை சிவன் முக்திபுரம் என்றும் ராச மாதங்கி ஷியாமலா பீடம் என்றும் அழைக்கிறாங்கங்க. இத்தலம் முக்கியமான சிவத்தலமாக மட்டும் இல்லாமல் அம்பிகையோட 51 சக்தி பீடங்களில் ஒன்றாவும் இருக்குது. இத்தலம் 18 சித்தர்களில் ஒருவரான சுந்தரானந்தரின் சித்தர் பீடமாகவும் உள்ளது. விநாயகரின் அறுபடை வீடுகளாகவும் 4வது படை வீடாகவும் சிவபெருமான் மீது பாடப்பெற்ற தேவார பாடல் பெற்ற 274வது சிவாலயமாகவும் 192வது தேவார தலமாகவும் உள்ளதுங்க. இது தேவார பாடல் பெற்ற தலங்களில் பாண்டிய நாட்டு தலங்களில் ஒன்றாக இருக்குது. இத்தலத்தில் தரப்படுற பிரசாதமான தாழம்பூ குங்குமம் பிரசித்தி பெற்றதாக இருக்குங்க. விருத்தாசுரனை கொன்றதுனால இந்திரனுக்கு ஏற்பட்ட பிரம்ம அத்தி தோஷம் நீங்க தான் கடம்ப வனத்தில் இருந்த இந்த சிவலிங்கத்தை பூஜித்து தனது தோஷத்தை போக்கி கொண்டதாகவும் ஒரு வரலாறு கூறுதுங்க. முதல்ல கடம்பவன காட்டில் சுயம்புலிங்கத்தை கண்டறிஞ்சு முதலில் இந்த கோவிலையும் பின் மதுரை நகரத்தையும் குலசேகர பாண்டிய மன்னன் நிர்மாணித்ததாகவும் வரலாறு கூறுதுங்க. கடம்ப வனமாக இருந்த இந்த காட்டை அழிச்சு அழகிய நகரமாக்கும்படி பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்து வந்த குலசேகர பாண்டியனின் கனவில் சிவபெருமான் தோன்றி கூறியதுனால இந்த காட்டை அழிச்சு மதுரை என்னும் அழகிய நகரமாக நம்ம சிவபெருமான் ஆக்கியிருக்காரு. சிவபெருமான் தன் சடையிலுள்ள சந்திரனின் அமுதத்தை சிந்தி புதிய நகருக்கு ஆசி வழங்கினார் என்றும் இந்த வரலாறு கூறுது. 248 சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் விளங்குது. பார்த்திங்களாங்க, நம்ம கங்கை அம்மன் மதுரை மீனாட்சி ரூபமாக நம்மளுக்கு சில விஷயத்த இந்த வீடியோ மூலமாகவும் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. கங்கை அம்மன் 10 நாளும் நம்மளுக்கு அழகாக பால திரிபுர சுந்தரியாகவும் அன்னபூரணியா, வாராகியா, பிரித்யங்கரா தேவியா, மதுரை மீனாட்சி அம்மனா நம்மளுக்கு காட்சி கொடுத்துருக்காங்க. பார்த்திங்களா, கடவுள் நம்மளுக்கு எவ்வளவு வெவ்வேறு விதமாக ஒவ்வொரு அலங்காரத்தில் காட்சி கொடுக்குறாங்க. மனுஷங்களும் இப்படி தாங்க ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க, ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அன்பாக, பாசமாக, கோபமாக எப்படி வேணாலும் இருப்பாங்க. நம்மளுக்கு எல்லா விதத்துலேயும் கடவுளோட அனுகிரகம் இருக்கிறதுனால எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு இந்த பாப்பா ஸ்மார்ட் சேனல் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படியே காத்துக்கிட்டே இருங்க. அடுத்த வருஷம் நவராத்திரியிலையும் நம்ம கங்கை அம்மன் என்னென்னலாம் இதை விட வேறு காட்சி கொடுக்குறாங்க, அலங்காரத்தில் அழகாக காட்சி கொடுக்குறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம பாப்பா ஸ்மார்ட் சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.